ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கே ஸ்ரீ பாலாஜி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொங்கல் நைட் அன்னையிலேருந்து பொங்கல் வச்சது அந்த டே vlog தாங்க பார்க்க போகிறோம். அந்த அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சில திங்ஸ் கோலப்பொடி இதெல்லாம் வாங்கலாம், பூஜை ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனா ஒரே டிராஃபிக் ஜாமாக இருந்தது. அங்கே கோயில் நோம்பிங்கிறதுனால அதெல்லாம் டிராஃபிக் ஜாமாக இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்திங்கன்னா கோலப்பொடி எல்லாம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அத்தை வீட்டில் என் வீட்டிலலாம் கோலம் போட்டுட்டு நைட்டு 12 ஆயிடுச்சுங்க தூங்குறதுக்கு. அதுக்கப்புறம் விடிய காலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு அங்கே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு அன்றைக்கி. இது என்னால் ஃப்ரீயாக இப்போ வைக்க முடிஞ்சது காரணமே பார்த்திங்கன்னா, ஹனீஸ் தூங்கிட்டு இருந்தான். அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து போட்டுட்டு அவன் தூங்கிட்டு இருந்தனால வேலையெல்லாம் படன்னு முடிஞ்சுது. இல்லைனா அவனையும் தூக்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த வேலையும் டக்குன்னு முடிச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹாப்பியாக சூப்பராக பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹாப்பியாக நாங்கள் வந்து பொங்கல் வச்சோங்க. பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசியெல்லாம் போட்டு எப்பயும் போல் பொங்கல் வச்சிட்ருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹனீஷ் அப்பப்போ வந்துட்டு எந்திரிச்சிட்டு இருந்தானுங்களா, அதனால இருந்துட்டு போய் அப்பப்போ ஆட்டி விட்டுட்டு வந்துட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் சாமிக்கு இலை போட்டு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு அந்த அன்றைக்கி பொங்கல் இப்படி தான் காலையில் போச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபோட்டோ செக்ஷன் தான். ஆளாளுக்கு நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக சேர்ந்து கிளிக் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ பொங்கல் மெமரிஸ்க்கோசரம் எல்லாம் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போயிட்டு செம்ம ஒர்க்குங்கிறனால முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் மட்டையாயிட்டோம். எல்லாம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அன்றைக்கி வந்து டியூஸ்டேங்கிறனால செவ்வாய்க்கிழமைங்கிறனால 4 வாரமாக இப்போ முருகப்பெருமாளுக்கு வந்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு இருந்தனால 5வது வாரமாக அன்றைக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்தியாக நிறைவாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் 2 பேரும். அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. எல்லாம் போயிட்டுருந்தாங்க. நடப்பாத்திரைக்கோசரம் போயிட்டுருந்தாங்க பழனிக்கு எல்லோரும். எல்லா பக்தர்களும் முருகரை தரிசிக்க போயிட்டுருந்தாங்க. நாங்கள் அவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக அந்த நைட் போச்சு சொல்லப்போனால். அங்கே போனனால நாங்கள் நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா போயிட்டுருந்தோம். நல்லா எத்தனை க்ரௌட் இருக்குதுன்னு எங்களால் பார்க்க முடிஞ்சுது. உங்களாலேயும் பார்க்க முடியும்னு நினைக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு தாய்லாந்து போகிறாருங்களா, அதனால நான் டிஷர்ட்ஸு ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. அது மட்டும் பில் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போகிற வழியில் திரும்ப ரிட்டர்ன் போகிற வழியில் அங்கே முருகர் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணி நல்லா சிலை அழகாக வச்சுருந்தாங்க. அதை வந்து போய் தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அன்னதானம் அங்கேயே சாப்பிட்டு டிஃபன் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நிறைய சைடு போட்டுட்ருந்தாங்க அன்னதானம். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சைடு வந்து சாப்பாடு வந்து வடிச்சிட்டு இருந்தாங்களா. சரி லைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்ததுங்களா, அதனால இருந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌட் ரொம்ப லாங்காகவே இருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு இது சரிப்பட்டு வராது, எனக்கு ஒரு பசி ரொம்ப எடுத்துச்சுங்களா. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அன்னதானம் கொடுப்பனை இல்லை, அதனால இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போயிட்டு ரோஸ்ட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி கொத்து பரோட்டா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அந்த அன்றைக்கி பொங்கல் டே அன்றைக்கி எனக்கு இப்படி தான் போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.